இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த போட்டோ 1959வது வருஷம் பெல்ஜியம் நாட்டோட ராணுவத்தை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் பைலட்டாலையும் அதே ராணுவத்துல கர்னலா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ரெமி வான் லியர்டே அப்படிங்கிற ஒரு நபராலையும் எடுக்கப்பட்டது. இந்த போட்டோல இருக்கிறத பாக்குறதுக்கு உங்கள சில பேருக்கு மண்புழு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த புகைப்படம் ஹெலிகாப்டர்ல ரொம்ப உயரமா பறந்து போயிட்டு இருக்கும் போது எடுக்கப்பட்டது. அவ்வளவு உயரத்துல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோல அந்த உயிரினம் இவ்வளவு பெருசா தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பா மண்புழு இல்ல, அது மிகப்பெரிய ஒரு ராட்சத பாம்பு. இந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த பாம்பு கண்டிப்பா சராசரியா 50 அடி நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பல பேரால சொல்லப்பட்டுச்சு. இந்த மிகப்பெரிய ராட்சத பாம்பை எங்க பார்த்தாங்க, இந்த புகைப்படம் எப்படி எடுக்கப்பட்டுச்சுங்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. ஐரோப்பிய நாடுகள்ல ஒண்ணுதான் பெல்ஜியம். 1950களில் இந்த பெல்ஜியம் நாட்டோட கண்ட்ரோல்ல தான் காங்கோ இருந்தது. அப்போ அந்த சமயத்துல பெல்ஜியன் ஏர்போர்ட்ஸுக்கான கமினா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஏர்பேஸ் காங்கோல இருந்தது. அந்த கமினா ஏர்பேஸ்ல இருந்து பெல்ஜியன் ஏர்போர்ட்ஸோட கர்னலா ரெமி வான் லியர்டே அப்படிங்கிற ஒரு நபர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சரியா 1959வது வருஷத்துல ஒரு நாள் கர்னல் ரெமி வான் லியர்டே காங்கோ மேல ஹெலிகாப்டர் மூலமா ரோந்து பணியில ஈடுபட்டார். அப்போ அந்த சமயத்துல காங்கோவில் இருக்கிற ஒரு பகுதியான கட்டங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீஜியனுக்கு மேல ஹெலிகாப்டர்ல பறந்து போயிட்டு இருக்கும் போது கீழே காட்டு பகுதியில ஒரு மிகப்பெரிய உயிரினம் ஊர்ந்து போறத கர்னல் கவனிச்சாரு. அதை பார்த்த உடனே கர்னல் ரெமி வான் லியர்டே பைலட் அலர்ட் பண்ணி ஹெலிகாப்டர் திருப்பி அந்த குறிப்பிட்ட இடத்தை மறுபடியும் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காரு. பைலட்டும் சரின்னு சொல்லிட்டு கர்னல் சொன்னபடியே அவர் செஞ்சாரு. அப்படி மறுபடியும் அந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலமா கிராஸ் பண்ணும்போதுதான் கர்னல் ரெமி வான் லியர்டே அந்த ராட்சத உயிரினத்தை தெளிவா பார்த்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ராட்சத பாம்புங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணாரு. எவிடன்ஸுக்கு அவர் தான் இந்த போட்டோவை எடுத்தாரு. ஆனா கர்னல் இந்த போட்டோவை எடுத்ததோட மட்டும் விடல, இந்த போட்டோவை எடுத்ததுக்கு அப்புறம் பைலட் கிட்ட ஹெலிகாப்டர் இன்னும் கொஞ்சம் தாழ்வா பறக்க வைக்க சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ராட்சத பாம்பை நல்லா பக்கத்துல இருந்து பாக்குற அளவுக்கு ஹெலிகாப்டரை தாழ்வா பறக்க வைக்க சொல்லியிருக்காரு. இதை கேட்ட பைலட்டுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் கர்னல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹெலிகாப்டரை அந்த பாம்பை தெளிவா பாக்குற அளவுக்கு தாழ்வா பறக்க வச்சாரு. அப்போ அந்த சமயத்துல அந்த ராட்சத பாம்பு ஹெலிகாப்டரை தாக்குறதுக்கு முற்படுற மாதிரி அதோட தலையை தூக்கி சுமார் 10 அடி உயரத்துக்கு எழுந்து நின்னதா சொல்லப்படுது. அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியான கர்னல் உடனே பைலட் அலர்ட் பண்ணி இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்தை விட்டு வெளியேறினதா சொல்றாங்க. அப்புறம் கர்னல் ரெமி வான் லியர்டே அவர் எடுத்த இந்த போட்டோவை அவரோட கொலீக்ஸ் கிட்டையும் ஹையர் அபிஷியல்ஸ் கிட்டையும் காட்டியிருக்காரு. அப்போ இந்த போட்டோல இருக்கிற அந்த ராட்சத பாம்பை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க. அந்த டைம்ல இந்த புகைப்படம் ஒரு பெரிய பேசுபொருளா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோ ரியலா இல்ல ஃபேக்காங்கிற சந்தேகமும் பல பேருக்கு வந்துச்சு. ஆனா இந்த போட்டோவோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஆய்வுல இந்த போட்டோ ஃபேக் இல்ல உண்மைதாங்கிறது ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அந்த டைம்ல இந்த போட்டோவை பார்த்த பல பேரால அந்த ராட்சத பாம்பு 100 feet ஸ்னேக் காங்கோ அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ராட்சத பாம்பு நேர்ல பார்த்த கர்னல் ரெமி வான் லியர்டே அந்த பாம்பு சுமார் 50 அடி நீளம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் அந்த பாம்போட தலை 3 அடி நீளத்துல 2 அடி அகலத்துல முக்கோண வடிவத்துல இருந்ததாகவும் அதோட மேல் தோல் அடற்பழுப்பு அப்புறம் பச்சை நிறம் கொண்ட செதில்களால மூடப்பட்டிருந்ததாகவும் அந்த பாம்போட அடிப்பகுதி வெள்ளை நிறத்துல இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கர்னல் ரெமி வான் லியர்டே பார்த்த இந்த ராட்சத பாம்பை ஆதாரப்பூர்வமா உறுதிப்படுத்துற மாதிரி அவருக்கு அப்புறமா அந்த ராட்சத பாம்பை நேர்ல பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கர்னல் ரெமி வான் லியர்டே எடுத்த இந்த போட்டோல இருக்கிற அந்த ராட்சத பாம்பு என்ன வகையான பாம்பா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அந்த ராட்சத பாம்பு ஆப்பிரிக்கன் ராக் பைத்தானா இருக்கலாம், இல்லைன்னா ஜிகான்டோபிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளோட பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு மிகப்பெரிய ராட்சத பாம்பு இனத்தோட வழித்தோன்றலா இருக்கலாம், இல்லைன்னா இப்ப வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதிய வகை பாம்பு இனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்பு இனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டைட்டனோபோவா தான். 2000வது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் சவுத் அமெரிக்கால உள்ள கொலம்பியா நாட்டுல இருக்கிற ஆக்வாஜிராங்கிற பகுதியில் உள்ள செரிஜான் நிலக்கரி சுரங்கத்துல தான் ஆராய்ச்சியாளர்களால முதன்முறையா இந்த டைட்டனோபோவா பாம்புகளோட புதைப்படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த புதைப்படிமங்கள் 58 இருந்து 60 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் டைனோசர்கள் நம்மளோட பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த டைட்டனோபோவா பாம்புகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களால சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த டைட்டனோபோவா பாம்புகளோட அதிகபட்ச நீளம் 15 மீட்டர், அதாவது 48 அடி அப்படின்னும் இதோட எடை 2500 பவுண்ட்ஸ், அதாவது 1100 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1959ல கர்னல் ரெமி வான் லியர்டேவால எடுக்கப்பட்ட இந்த போட்டோல இருக்கிற அந்த ராட்சத பாம்போட அளவு உண்மையாவே 50 அடி இல்ல அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா இதுவரைக்கும் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ராட்சத பாம்புகள்ல அந்த பாம்பு தான் மிகப்பெரிய பாம்பா இருந்திருக்கும். ஆனா அப்படி ஒரு ராட்சத பாம்பு உண்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த போட்டோவை தவிர வேற எந்த ஒரு தெளிவான ஆதாரமும் இல்லாததால அந்த ராட்சத பாம்பை நம்மளால கணக்குல எடுத்துக்க முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்க இந்த வீடியோல பார்த்து அந்த ராட்சத பாம்பு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.